தமிழ் மக்களுக்கு வணக்கம். சென்னையில் இருக்கக்கூடிய இந்த சதுப்பு நிலம், அந்த பகுதியில் இருக்கக்கூடிய இந்த ராம்சார் என்கிற அந்த பகுதி. அந்த பகுதியில் இருக்கக்கூடிய இடத்தை முறைகேடாக பிரிகேட் நிறுவனத்திற்கு பிரிகேட் என்பது ஒரு மிகப்பெரிய கட்டுமான நிறுவனம். பெங்களூரைச் சேர்ந்த கட்டுமான நிறுவனம். இந்த கட்டுமான நிறுவனத்திற்கு வழங்கியது, அனுமதி வழங்கியது, உரிமம் வழங்கியது தொடர்பாக ஒரு மிகப்பெரிய சர்ச்சை எழுந்திருக்கிறது. ஊழல் குற்றச்சாட்டு எழுந்திருக்கிறது. கிட்டத்தட்ட 1250 அடுக்குமாடி குடியிருப்புகள். இந்த அடுக்குமாடி குடியிருப்புகள் கட்டுவதற்கு அனுமதி கொடுக்கப்பட்டிருக்கிறது. இது எந்த அடிப்படையில் கொடுத்தார்கள்? சுற்றுப்புற சூழல் துறை எப்படி இதற்கு அனுமதித்தது? வனத்துறை எப்படி இதற்கு அனுமதித்தது? அப்படின்ற கேள்விகளை எல்லாம் கேட்டிருக்கிறார்கள். முன்னாள் அமைச்சர் பொன்முடி காலத்திலிருந்து இன்றைக்கு இருக்கக்கூடிய அமைச்சர்கள் வரை இது தொடர்பு இருக்குது அப்படின்னு குற்றச்சாட்டுகள் இன்றைக்கு எழுந்திருக்கிறது. இதில் ஆச்சரியப்படுவதற்கு எதுவுமே கிடையாது. ஏன்னா இந்த ஆட்சி வந்ததற்கு பிறகு, அதுக்கு முன்னாடியே இந்த பிரச்சனையையும் சொல்லிடுறேன் நான். இந்த ஆட்சினா இவைகளை மட்டும் நம்ம குறை சொல்லிட்டு நம்ம கடந்து போக முடியாது இல்லையா? அப்போ பிரச்சனை எங்கிருந்து ஆரம்பித்தது அப்படின்னு நம்ம எடுத்து பார்க்கணும். இப்போ சென்னையை எடுத்துக்கிட்டிங்கனாக்கா, சென்னையில் அடுக்குமாடி குடியிருப்புகள் அப்படின்றது அதிகமாயிட்டே வருது. சென்னை ஒரு கான்கிரீட் ஜங்கிளாக மாறி வருகிறது. ஒரு கான்கிரீட் காடாக மாறி வருகிறது அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். பெருநகரங்கள் எல்லாமே இப்படித்தான். அது சென்னை, கொல்கத்தா, மும்பை, டெல்லி அப்படின்னு எடுக்கக்கூடிய மாநகரங்களாக இருக்கட்டும், மெட்ரோபாலிட்டன் சிட்டிஸ் அப்படின்னு அழைக்கப்படுகின்ற நகரங்களாக இருக்கட்டும், ஹைதராபாத், பெங்களூர், பூனே இந்த மாதிரியான நகரங்களாக இருக்கட்டும், இது எல்லாமே இன்றைக்கு கான்கிரீட் காடுகளாக மாறி வருகின்றன அப்படின்றத நம்ம பார்த்து வரோம். அதில் ரியல் எஸ்டேட் மிகப்பெரிய ஒரு தொழிலாகவும் மாறி வருகிறதுன்றதையும் நம்ம பார்க்குறோம். கிட்டத்தட்ட ஒவ்வொரு ஆண்டும் பார்த்தீங்கன்னாக்கா ஆயிரக்கணக்கான கட்டு இந்த கட்டுமான பணிகள் சார்ந்த குடியிருப்புகள் பார்த்தீங்கன்னாக்கா உயர் ரக குடியிருப்புகள் அப்படின்ற விற்பனைக்கு வருகின்றன. இதற்கு ஒரு தனி வர்த்தகமாகவே மாறி இருக்கிறது. வங்கிகளில் பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஹவுசிங் லோன் மேளா அப்படின்னு போட்டு ஒரு திருவிழாவாகவே இது கொண்டாடப்படுகிறது. அந்த ஹவுசிங் லோன் என்று இந்த சாஃப்ட்வேர் நிறுவனங்களில் பணிபுரியக்கூடியவர்கள் அப்படின்றவங்களை குறிவைத்து முக்கியமாக, அது தவிர்த்து மற்ற பணிகளில் இருக்கக்கூடியவர்கள், துறைகளில் இருக்கக்கூடியவர்கள், இவர்களையெல்லாம் இந்த சம்பளம் பார்த்தீங்கன்னாக்கா 50,000 1,00,000 சம்பளம் வாங்கக்கூடியவர்கள் அப்படின்றவங்களை குறிவைத்து இவங்க அவர்களிடம் சென்று இதை ஒரு விழாவாகவே எடுத்து செல்கிறார்கள். அவர்களும் இதில் பொறி வைத்து பொறி வச்சா எலி சிக்கிற மாதிரி தான் இதில் சிக்கிறதும். ஹவுசிங் லோனை பொறுத்த வரைக்கும் நான் திரும்ப திரும்ப சொல்லுவேன், வீட்டு மனை வாங்க வேண்டும் என்று நினைக்கக்கூடியவர்கள் இந்த மாதிரி 1 கோடி 1.5 கோடி அப்படின்னு சொல்லி வீடுகள் வாங்குறாங்க இல்லையா? இது பார்த்தீங்கன்னாக்கா 3 பெட்ரூம் 4 பெட்ரூம் அப்படின்னு இருக்கக்கூடிய வீடுகளை வாங்கக்கூடியவர்கள் வாழ்நாள் கைதிகளாக, ஆயுள் கைதின்னு சொல்லுவோம் இல்லையா சிறையில், அந்த மாதிரி வாழ்நாள் கைதிகளாக ஆகிவிடுகிறார்கள். இதற்கு வட்டி அசல் கட்டுவது அப்படின்றதே பார்த்தீங்கன்னாக்கா 20 வருஷம் 25 வருஷம் 30 வருஷம் இவங்க கட்டிக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். இவங்க குழந்தைங்க வளர்ந்து அவங்க காலேஜுக்கு போகிற வரைக்கும் இவங்க கட்டிக்கிட்டு இருப்பாங்க இதை. அப்படின்ற நிலைக்கு தள்ளப்படுகிறார்கள் அப்படின்றத நம்ம பார்க்குறோம். இது ஒரு மிகப்பெரிய பிரச்சனை. இந்த சதுப்பு நிலம் பிரச்சனைக்கு வருவதற்கு முன்னர் இந்த ரியல் எஸ்டேட் மாஃபியாவுடைய பிரச்சனையை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், இந்த ஆட்சியும் கிடையாது, இது கடந்த ஆட்சியும் இருந்த ஒரு பிரச்சனை தான். இது நம்ம ஏற்கனவே சொல்லிட்டு வரோம். என்ன அப்படின்னா, இந்த சிஎம்டிஏ இது பன்னீர்செல்வம் கைக்கு வந்ததுக்கப்புறம் நடந்த மாற்றங்கள், அதாவது 4000 சதுரடி அப்படின்றதற்கு உட்பட இருக்கக்கூடிய கட்டுமானங்கள் எல்லாம் சிஎம்டிஏவுடைய ஒப்புதலுக்கு வரணும் அப்படின்னு இவங்க ஒரு சட்டத்தை ஜியோ ஒன்று கொண்டு அதன் அடிப்படையில் பார்த்தீங்கன்னாக்கா இதற்கு அனுமதி தகுதி பேர் வழின்னு சகட்டு மேனிக்கு லஞ்சம் வாங்கி கொண்டு கொடுத்தார்கள் அப்படின்றத நம்ம பார்க்குறோம். சென்னையில் பூர்வ குடிகளாக பார்க்கப்பட்டவர்கள் ஒரு புறம் அப்புறப்படுத்தப்பட்டு வருகிறார்கள். அவர்களையெல்லாம் கொண்டு போய் வாழவே முடியாத தகுதியற்ற கட்டுமானங்களில் கொண்டு போயிட்டு, அந்த கட்டுமானங்களில் பார்த்தீங்கன்னாக்கா லிஃப்ட் இருக்குன்னு பெருமையாக சொல்லுவாங்க. லிஃப்ட் வேலையே செய்யாது. சுவரெல்லாம் இடிஞ்சு விடுற மாதிரியான ஒரு சூழலில் இருக்குது. இதை நான் சொல்லலை, அந்த மக்கள் சொல்கிறாங்க. கண்ணகி நகரில் கொண்டு போய் வைக்கிறாங்க. அங்கே குழாய், குடிநீர் இந்த வசதிகளே கிடையாது அப்படின்ற குற்றச்சாட்டையும் அவர்களே வைக்கிறாங்க. இப்படி பூர்வ குடிகளாக இருக்கக்கூடியவர்களே அப்புறப்படுத்தி வாழவே தகுதியற்ற இடங்களில் குடியமர்த்துவது. அவங்களுக்கு ஏற்கனவே ஒரு வாழ்வாதாரம் இந்த பக்கம் இருந்தது அப்படின்னா, அதை சரி செய்யாமல், அதாவது அவர்களுக்கு அந்த மாற்று ஏற்பாடுகளை செய்யாமலேயே கொண்டு போய் நீ எங்கே வேணாலும் எக்கேடு கெட்டு போ அப்படின்னு கொண்டு போய் டம்ப் பண்ணுறது. இது ஒரு பக்கம் நடந்துக்கிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னாக்க, இந்த நடுத்தர வர்க்கத்தினர் அப்படின்னு இருக்கக்கூடியவர்கள், இவங்களுக்காக கட்டிருந்த அந்த கட்டுமானங்கள்,
அது பார்த்தீங்கன்னா 3 வகைப்பட்ட கட்டுமானங்கள் இருந்தது. ஒண்ணு வந்து எல்ஐஜி லோ இன்கம் குரூப், அதாவது அ குறைந்த அளவு சம்பளம் பெறக்கூடியவர்கள், வருமானம் ஈட்டக்கூடியவர்கள், அவர்களுக்கான கட்டுமானங்கள் அப்படின்னு சில ஃப்ளாட்ஸ் குடுத்திருந்தாங்க. அப்புறம் எம்ஐஜி மிடில் இன்கம் குரூப் அப்படின்னு இருக்கக்கூடியவர்கள், அதாவது நடுத்தர வர்க்கத்தைச் சேர்ந்தவர்கள், அவர்களுக்கான கட்டுமான குடியிருப்புகள் அப்படின்னு சொல்லிட்டு. அதற்கப்புறம் ஹை இன்கம் குரூப்ன்றது ஹெச்ஐஜி ரொம்ப குறைவு. ஆனால் எம்ஐஜியும் எல்ஐஜியும் தான் அதிகமாக இருந்தது. இப்போ அதையெல்லாம் பார்த்தீங்கன்னா, இந்த ரியல் எஸ்டேட் பெரிய பெரிய நிறுவனங்கள் அவங்க பேசி ஒரு ரொக்கம் கொடுத்து விடுகிறேன் அப்படின்னு குடுத்துடுறாங்க. இந்த ரொக்கத்த குடுத்து, ஒண்ணு இதில ஒரு ஷேரா நீங்க வாங்கிக்கோங்க. இந்த கட்டுமானத்துக்கு இவ்வளோ தொகை தேவைப்படும். உங்களுக்கு குடுக்கக்கூடிய ஷேர் தவிர்த்து கூடுதலாக இவ்வளோ செலவாகும். அந்த பணம் நீங்க போடுங்க கைய விட்டு அப்படின்னு சொல்றாங்க. இல்லன்னா ரொக்கமா வாங்கிட்டு கிளம்பிடுங்க அப்படின்னு சொல்றாங்க. ரொக்கமா வாங்கக்கூடியவர்கள் என்ன பண்றாங்கன்னா, நமக்கு தான் இருக்கவே இருக்கு ரியல் எஸ்டேட் அப்படின்ற பேர்ல செங்கல்பட்டுக்கு, சென்னைக்கு மிக அருகில் செங்கல்பட்டு தாண்டி உங்களுக்கு வந்து இடம் இருக்கிறது அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துக்கு அதை நோக்கி போறாங்க. இல்லன்னாக்க வாடகைக்கு வேற ஏதாவது இடத்துல போய் குடியமர்வது அப்படின்ட்டு நகர்றாங்க. இதுதான் நடந்துகிட்டு இருக்கு. அப்போ சென்னைக்குள்ள பிரதான இடங்களில் இருக்கக்கூடிய அந்த பகுதிகள், ஏற்கனவே பார்த்தீங்கன்னாக்கா போயஸ் கார்டனா இருக்கட்டும், இல்லைன்னா அந்த போட் கிளப்பா இருக்கட்டும், இந்த அடையார் பகுதிகளா இருக்கட்டும், இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து நினச்சு கூட கற்பனை செய்து கூட பார்க்க முடியாது. அங்கெல்லாம் வீடு வாங்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரியான ஒரு பகுதிகளா ஆயிடுச்சு. இப்போ மெதுவா பார்த்தீங்கன்னாக்கா, நங்கநல்லூர் தாண்டி வெளியில போயிட்டுருக்காங்க. நடுத்தர வர்க்கத்து மக்கள் வந்து சென்னைக்குள்ள வீடு, சொந்த வீடு வாடகைக்கு வேணுனாக்கா 30,000 40,000 குடுத்து வரலாம். சொந்த வீடு என்று கற்பனை செய்து கூட பார்க்க முடியாத ஒரு சூழல் இன்றைக்கு உருவாகி வருகிறது அப்படின்றத நம்ம பார்க்குறோம். அப்போ இது வந்து ரியல் எஸ்டேட் பண முதலாளிகள், இவர்கள் வந்து அவர்களுடைய மூலதனங்கள். இவர்களுக்கு யார் பின்புலமாக இருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, இவர்களுக்கு இருக்கக்கூடிய பின்புலம் யார் அப்படின்னா, ஏன்னா நிறைய அப்பார்ட்மெண்ட்ஸ் ஒரு சில காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னாக்கா, சென்னையில் மட்டுமே 30,000 அப்பார்ட்மெண்ட் விற்பனையாகாமல் இருக்கும். 40,000 அப்பார்ட்மெண்ட் விற்பனை ஆகவில்லைன்னு சொல்லுவாங்க. பெங்களூரில் பார்த்தீங்கன்னாக்கா 40,000 அப்பார்ட்மெண்ட் விற்பனை ஆகவில்லைன்னு சொல்லுவாங்க. ஹைதராபாத்தில் அந்த மாதிரி. அதுக்கப்புறம் ஒரு சீசன் வரும். அப்போ விற்பனை செய்வாங்க. அப்போ அது வரைக்கும் காத்திருப்பாங்க. ஏன்னா, இல்லன்னா விலை குறைந்து விடும். விலை குறைந்தால் இவர்களுக்கு லாபம் குறைந்து விடும் அப்படின்றதுனால அப்படியே போட்டு வச்சிருப்பாங்க. இதெல்லாம் நம்ம பார்க்குறோம். அப்போ அப்படியே போட்டு வைக்கும்பொழுது, இவர்கள் கட்டுவதற்கான முதலீடு இருக்கு இல்லையா? இதுக்கு எப்படி இவங்க வந்து இந்த முதலீட்டுக்கு எப்படி இவங்க வட்டி செலுத்துவாங்க? இல்ல இந்த முதலீட்ட எப்படி ஈடுகட்டுவாங்க? அப்படின்னு நம்ம யோசிச்சோம்னாக்கா, அதில தான் நம்ம புரிஞ்சுக்கிறோம். இங்க வந்து ரியல் எஸ்டேட்டுக்குள்ள கருப்பு பணம் விளையாடுகிறது. அரசியல்வாதிகளுடைய லஞ்ச பணம் இருக்கு இல்லையா? இத வந்து வெளிநாட்டில கொண்டு போய் முதலீடு செய்வது கடந்து, இதை இந்த ரியல் எஸ்டேட்ல பினாமி பெயர்கள்ல இவங்களுக்கெல்லாம் குடுத்து வச்சிருக்காங்க. இன்றைக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய நிறுவனங்கள் இருக்கு பாருங்க. அந்த மிகப்பெரிய நிறுவனங்களுக்கு பின்னால் ஏதோ ஒரு அரசியல்வாதியோடைய கருப்பு பணம் இருக்கிறது. இந்த பணத்தை வைத்து இவங்க என்னன்னா 1,50,00,00,000 2,00,00,000 அப்படின்னு இவங்க அபார்ட்மெண்ட்ட போட்டு யார் யார் குடுக்குறதுனாக்கா, அந்த உயர்தர வர்க்கத்தைச் சேர்ந்தவர்களுக்கு மட்டுமே வாங்க முடியும். அவர்கள் மட்டுமே இருக்க முடியும். எல்லாம் கேட்டட் கம்யூனிட்டீஸ். மற்றவர்கள் நினைத்து கூட பார்க்க முடியாது. கேட்டை தாண்டி உள்ள கூட போக முடியாது. அப்படியான ஒரு சூழல் தான் இங்கே உருவாகி வருகிறது. இது நன்மைக்கா? இல்ல இது வளர்ச்சி என்ற பேர்ல இத நம்ம ஏற்றுக்கொள்ளப் போகிறோமா? அப்படின்ற விவாதம்லாம் தனியா வைப்போம். நான் கம்யூனிஸ்ட் மாரி திரும்ப பேச விரும்பல. நான் சொல்லக்கூடியது இதுதான். ஒரு நடுத்தர வர்க்கத்தைச் சேர்ந்தவர்களால் இந்த மாநகரத்துக்குள்ள இருக்க முடியாது அப்படின்ற ஒரு சூழல் இங்க உருவாகி வருகிறது. அந்த சூழலுக்கு காரணம் இந்த தரகர்களுடைய ரியல் எஸ்டேட் தரகர்கள்னு தான் சொல்லணும். இவர்கள வந்து ரியல் எஸ்டேட் கார்ப்பரேட் நபர்கள்னு கூட சொல்ல முடியாது. ஏன்னா யாரோ ஒருத்தருடைய பணத்த தானே உருட்டிக்கிட்டு இருக்காங்க. உதாரணத்துக்கு ஈசிஆர்ல பார்த்தீங்கன்னாக்க, கருணாநிதி பேர்ல ஒரு அரங்கம். அந்த அரங்கத்திற்கான இடம் வாங்கப்பட்டதே வந்து இந்த அரங்கத்தை கட்ட வேண்டும். அதைச் சுத்தி இருக்கக்கூடிய இடங்களும் வாங்கப்படுகிறது. வாங்கப்பட்டு இந்த அரங்கம் கட்டின உடனே இன்டர்நேஷனல் கன்வென்ஷன் சென்டருக்கு நாங்க வாங்கிட்டோம் பாருங்க. இது பக்கத்திலேயே உங்களுக்கு அபார்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லி, அத பிளாட் போட்டு விக்கிறதுக்கு இந்த அரசியல் வேற யாரு? கருணாநிதி குடும்பம் தான். பரந்தூர்லயும் அதே கதைய தான் நம்ம பார்த்தோம். இப்ப சென்னையிலிருந்து சற்று வெளியே போய் பரந்தூர் எடுத்துப்போமே. பிரச்சனை என்ன? இது ஏற்கனவே நான் வந்து தெளிவா பேசியிருக்கேன். பட் திரும்பவும் பேசுறேன். ஏன்னா மக்களுக்கு புரிய வேண்டும் என்பதனால திரும்பவும் சொல்றேன். என்ன பிரச்சனை அப்படின்னா, இப்போ கிராமங்களாக இருக்குன்னு வைங்களேன். அதாவது மாநகரத்தை ஒட்டி இருக்கக்கூடிய கிராமங்களா இருக்குன்னு வைங்க. இவங்க விவசாயமும் செமி அர்பன் ஆயிடுது. விவசாயமும் செய்யலாம். விவசாயம் இல்லாமல் பிளாட்டும் போடலாம். இது 2ம் போடலான்ற ஒரு
அவங்களுக்குள்ள ஒரு சஞ்சலம் ஏற்படக்கூடிய ஒரு சூழல் தான். இரு மனது அப்படின்னு இருக்கலாம். இப்படியும் பண்ணலாம், அதுவும் பண்ணலாமே அப்படின்ட்டு. விவசாயம் செஞ்சு எத்தனை நாளைக்கு தான் நம்ம வந்து இதையே பாடுபட்டுக்கிட்டு இருக்கிறது அப்படின்னு யோசிக்கக்கூடியவர்களும் இருக்கலாம். இல்லை நம்ம நிலம் நம்முடையது, நம்மக்கிட்ட தான் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களும் இருக்கலாம். இந்த மாதிரியான ஒரு சஞ்சலத்தில் இருக்கக்கூடியவர்களை தான் இவங்க வந்து டார்கெட் பண்ணுறாங்க. அவங்க கிட்ட போயிட்டு 50,00,000 60,00,000. இப்போ பிரச்சனை என்னென்னா, பணம் அவங்களுக்கு 50,00,000மோ 5,00,00,000 கொடுக்குறதோ பிரச்சனை கிடையாது. ஆனால் அதில் இருக்கக்கூடிய நடைமுறை சிக்கல் என்ன தெரியுமா? காலம் காலமாக விவசாயத்தை வாழ்வாதாரமாக கொண்டு வந்திருக்கின்ற குடும்பங்கள். அவங்க திடீர்னு போய் அவங்ககிட்ட போய் நீ 1,00,00,000 2,00,00,000 3,00,00,000 கொடுத்தீங்கன்னா, அவங்களால அந்த பணத்தை எப்படி கையாள்வது அப்படின்னு தெரியாது. இப்போ நீங்கள் இது வரைக்கும் அந்த மாதிரியான பணத்தை கையாள தெரியாத ஒரு நபர்கிட்ட போய் நீங்கள் அவ்வளோ பணத்தை கொடுத்தீங்கன்னு வைங்க. நீங்கள் கேட்கலாம், ஏன் அவரு வாங்கக்கூடாதா? ஒரு விவசாயிக்கு 5,00,00,000 கையில் வரக்கூடாதா அப்படின்ட்டு. வரக்கூடாதுன்னு நான் சொல்லலை. அவருக்கு கையாள தெரியாத ஒரு சூழல் அவர்கிட்ட போய் கொடுத்தீங்கன்னா அவர் என்ன பண்ணுவார்? இது மாதிரியான சம்பவங்கள் பல நகரங்களில் நடந்திருக்கு. உதாரணத்திற்கு சொல்லணுன்னாக்கா, இப்போ தேவனஹள்ளி அப்படின்ற பகுதி பெங்களூரில் பார்த்தீங்கன்னா, நம்ம இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் இப்போ பரந்தூர் எப்படி வருதோ அந்த மாதிரி இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் தேவனஹள்ளியில் வந்து வந்தது. அது இப்போ செயல்பாட்டிலையும் இருக்குது. அது வந்த காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னாக்கா, அந்த ஏர்போர்ட் அறிவிக்கப்பட்ட அதே காலகட்டங்களில் அங்கே சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகளில் பார்த்தீங்கன்னா, இருக்கக்கூடிய கிராமங்களில் இருக்கக்கூடிய நிலங்களை எல்லாம் பிளாட் போட்டு வாங்கினாங்க. ஏக்கர் கணக்கில், அதாவது ஒரு ஏக்கர் வந்து ஒரு ஏக்கர் 2 கோடி 3 கோடி என்று வாங்கினார்கள். இந்த ஏர்போர்ட் செயல்பாட்டிற்கு வந்த உடனே அந்த ஏக்கருடைய விலையெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா, இப்போ 10 கோடி 8 கோடி அப்படின்னு உயர்ந்துருச்சு. இப்போ இது வந்து 1 கோடி 2 கோடின்னு கொடுத்தாங்க இல்லையா? இந்த விவசாயிகள் வந்து அவங்க காலங்காலமாக விவசாயத்தில் ஈடுபட்டவர்கள். பரம்பரையாக விவசாயத்தில் ஈடுபட்டவர்கள். அவங்கள்ட்ட போயிட்டு கேஷாக நீ போயிட்டு 1 கோடியோ 2 கோடியோ 3 கோடியோ கொடுத்தீங்கன்னு வைங்க, அது விரயம் தான் ஆகும். அவங்க போய் வேற ஒரு இடத்துல அது நிலத்தில் அவங்க வந்து முதலீடு செய்தாங்கன்னா அது வேற விஷயம். பின்னாடி உள்ளே போய் தள்ளி போய் நிலத்தில் முதலீடு செஞ்சாங்கன்னா அது தப்பு கிடையாது. ஆனால் பெரும்பான்மையாக என்ன பண்ணுறாங்கன்னா, அங்கேயே பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு கூடாரத்தை போட்டு கார் மேலா அப்படின்னு போடுவான். பெரிய பெரிய உயர் ரக கார்கள் எல்லாம் நாங்கள் விற்பனைக்கு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு. அங்கேயே இவங்க மொத்தமாக ரொக்கம் கொடுத்து அந்த காரை வாங்குவாங்க. அந்த காரை வச்சுட்டு என்ன பண்ணுவ நீ? ஒரு 4 நாள் ரவுண்ட் அடிப்பியா? ஆனால் அவங்களுக்கு தெரியாது. அவங்கள பொறுத்தவரைக்கும் நம்ம கார் வச்சுருக்கோம். பெரிய பெரிய பணக்காரர்கள் தான் கார் வைத்திருப்பார்கள். நம்ம நிலம் தானே வச்சுருந்தோம். நம்ம காருன்றது ஒரு ஸ்டேட்டஸ் சிம்பல் அப்படின்னு நினச்சி போய் விழுந்து வாங்கினவங்க நிறைய பேர். இன்னும் நிறைய பேர். இது வந்து நான் எல்லா விவசாயிகளையும் பொதுப்படையாக சொல்லலை. ஆனால் நான் சொல்கிறேன், இன்னும் நிறைய பேர் பல்வேறு தீங்கான விஷயங்களில் கொண்டு போய் காசை விட்டவங்களும் நிறைய பேர் இருக்காங்க. ஏன்னா காசு லிக்விட் கேஷாக இருக்கும்போது அவங்களால அதை எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு தெரியல. அதற்கப்புறம் அவருக்கு தெரிய வருது, அதே நிலம் வந்து இன்றைக்கி வந்து ஏக்கருக்கு அவர் எந்த நிலத்தை வந்து 1,50,00,000 கோடிக்கோ 2 கோடிக்கோ விற்பனை செய்தார்களோ, அதே நிலம் இன்றைக்கு 8 கோடி 10 கோடின்னு போகுது அப்படின்னும் பொழுது அவர்களால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. அப்போ அவர்களால் வேறு எதுவும் செய்யவும் முடியாது, அவர்கள்ட்ட பணமும் கிடையாது அப்படின்னும் பொழுது வேறு வழி இல்லாமல் அதே ஏர்போர்ட்டில் கூலிக்கு வேலை செய்யக்கூடிய இடத்திற்கு தள்ளப்படுகிறார்கள் அப்படின்ற ஒரு சூழல் இருக்குது, மறுக்க முடியாது. அதுதான் இன்றைக்கி சிட்டிக்குள்ளேயும் இருக்குது. இந்த பணத்தை கொடுக்குற பணத்தை வாங்கிக்கிட்டு 50,00,000 60,00,000 வாங்கிட்டு தன்னுடைய அந்த குவார்ட்டர்ஸோ அது என்னவோ HIG ஃப்ளாட்டோ இல்லை LIG ஃப்ளாட்டையோ கொடுத்துட்டு போகக்கூடியவர்கள் வெளியில் போய் நான் வந்து வாடகைக்கு இருந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகலாம். இல்லை வெளியில் போய் நான் வந்து இடம் வாங்குறேன்னு சொல்லிட்டு போகலாம். ஆனால் அப்புறம் அவர்கள் சென்னையை மறந்து விட வேண்டியது தான். அப்படியான ஒரு மாஃபியா தான் இன்றைக்கு சூழ்ந்து கொண்டிருக்கிறது. இதில் பார்த்தீங்கன்னாக்கா 2,000 கோடி இந்த ப்ராஜெக்டில் மட்டும், இந்த பிரிகேடோடைய இந்த சதுப்பு நில ப்ராஜெக்ட் இருக்கு இல்லையா, ராம்சார் அப்படின்ற அந்த பகுதியில் இருக்கக்கூடிய அந்த 1,250 குடியிருப்புகள். ஒவ்வொரு குடியிருப்புகளும் பார்த்தீங்கன்னா 2 கோடி 3 கோடி என்று இவர்கள் விற்பனை செய்வார்கள். இப்படியான தொகையில் அவங்களுக்கு வழங்கக்கூடிய பணம் பார்த்தீங்கன்னாக்கா 2,000 2,500 கோடி. ஆனால் இது என்ன சுற்றுப்புற சூழலுக்கு மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படின்றது தான் உண்மை. உதாரணத்திற்கு எடுத்துக்கோங்க வேளச்சேரி. ஒவ்வொரு முறை இப்போ மழைக்காலம், ஒவ்வொரு முறை மழைக்காலம் வரும்பொழுதும் பரிதாபமாக இருக்குது. அங்கே இருக்கக்கூடிய ஃப்ளைஓவர்லாம் இருக்குது பாருங்கள், பிரிட்ஜு, அதிலெல்லாம் கொண்டு வந்து காரை பார்க் பண்ணிட்டு போயிடுறாங்க மொத்தமாக. அப்படி பார்க் பண்ணக்கூடாது அப்படின்னு போக்குவரத்து துறை சொன்னாலும் கூட கேட்குறது கிடையாது. ஃபைன் தானே போட்டுக்கோ, பரவாயில்ல, நீ ஃபைன் போட்டால் என்ன, நான் 2,000 3,000 மிஞ்சி போனால் 10,000 கட்டணும். ஆனால் காரே போயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. ஏன் தெரியுமா? அந்த கார்கள் இந்த வேளச்சேரி பகுதியில் இருக்கக்கூடிய குடியிருப்புகளில் இந்த கார்கள் வாகனங்கள்லாம் நிறுத்தி வச்சா தண்ணி வந்து சாதாரண மழை 4 சென்டிமீட்டர் மழை 5 சென்டிமீட்டர் மழைக்கே வெள்ளம் வருது. ஏன்னா நீ கட்டியிருக்கிறது இங்கே
ரிவர் பெட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆற்றுப்படுகை அல்லது அந்த குளத்துப்படுகை இதை மாதிரியான இடங்கள்ல நீங்கள் கட்டியிருக்கீங்க அப்படின்றதுனால, நீர் ஆதாரம் இருந்த இடங்களை ஆக்கிரமித்து கட்டியிருக்கின்ற காரணத்தினால, அவை நீர் ஆதாரங்களுக்காக உருவாக்கப்பட்ட இடங்களாக இருந்த காரணத்தினால, அவர்கள் நீர் தேக்கம் அதிகம் ஏற்படக்கூடிய ஒரு தன்மை கொண்ட இடங்கள் என்கிற காரணத்தினால, அங்கே வெள்ளம் வருவது இயல்பாயிடுச்சு. இன்னைக்கு ஒவ்வொரு முறை மழை வரும்பொழுதும் இதுதான் நம்ம ஒரு தொடர் கதையாக பார்க்குறோம். இன்னும் சொல்ல வேண்டுமென்றால் மழை வரப்போகிறது என்று வானிலை ஆராய்வு மையம் அவங்க அதை அறிவிப்பு கொடுத்துட்டாலே இவங்களாம் வீட்டை பூட்டிட்டு கிளம்பிடுறாங்க. இல்லை வீட்டுக்குள்ளே இருக்கிறவங்க மேல் மாடிக்கு போயிடுறாங்க. ஏன்னா எப்படி தண்ணி வரும்னு தெரியும். இப்படியான ஒரு பரிதாபமான ஒரு நிலை தான் இங்கே நிலவுகிறது. இவங்க எல்லாருமே லோன் போட்டு வீடு வாங்கினவங்க. இப்போது வீட்டை விற்றுட்டு நம்ம போகிறோம்னு நினைக்க கூட முடியாது. ஏன்னா லோன் போட்டு வாங்கியிருக்காங்க. அவன் ஆயிலுக்கும் கட்டுப்பட்டுருக்கான். லோன் கட்டிக்கிட்டே இருக்கணும். இல்லைனா வீடும் கிடையாது. வெளில போய் வாடகை இருக்கலாம்னா இங்கேயும் வட்டியை கட்டி வெளியில் போய் வாடகைக்கும் இருக்க முடியுமான்னா சத்தியமாக இருக்க முடியாது. இதுதான் இங்கே பிரச்சனை. அப்போ இந்த ரியல் எஸ்டேட் நிறுவனங்கள் இருக்குது பாருங்கள். இன்றைக்கு முளைத்திருக்கின்ற ரியல் எஸ்டேட் நிறுவனங்கள் அது G ஸ்கொயர், M ஸ்கொயர், E ஸ்கொயர், F ஸ்கொயர்ன்ட்டு இது எல்லாமே அரசியல்வாதிகளுடைய கருப்பு பணத்தை கொண்டது. அவர்களை பொறுத்தவரைக்கும் நீ இந்த ஃப்ளாட்டை ஒருத்தன் வாங்கினாலும் இந்த வருஷம் வாங்கினாலும் சரி, அடுத்த வருஷம் வாங்கினாலும் சரி, இன்னொரு 4 வருஷத்துக்கு அப்புறம் வாங்கினாலும் அவனுக்கு அதை பற்றி கவலை கிடையாது. ஆனால் இதை போய் நமக்குன்னு ஒரு வீடு வேணும், நம்ம குடும்பத்திற்குன்னு ஒரு வீடு நமக்குன்னு சொந்தமாக வேணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் போய் வாங்குறாங்க இல்லையா? அதுவும் முக்கியமாக நடுத்தர வர்க்கத்தினர், இல்லை நடுத்தரத்திலிருந்து கொஞ்சம் மேலே வரணும்னு நினைக்கக்கூடியவர்கள், மேலே வந்து கொண்டிருக்கக்கூடியவர்கள், வீட்டில் இருவருமே பெற்றோர் இருவருமே தம்பதிகள் இருவருமே வேலைக்கு செல்லக்கூடியவர்கள், இந்த மாதிரி ஆட்கள் தான் இந்த மாதிரியான பிரச்சனைகளில் போய் சிக்கிக்கிறாங்க. அது முறையாக பேப்பர்ஸையும் பார்க்குறது கிடையாது. பேங்க்கில் தான் லோன் கொடுத்துட்றானே, பேங்க்கில் லோன் கொடுத்துட்றானா சரியாக தான் இருக்கும் அப்படின்ட்டு. பேங்க்குக்கும் அந்த பில்டருக்கும் கூட ஏதாவது ஒப்பந்தம் இருக்கலாம். அந்த மாதிரி ஃப்ராடு வேலையெல்லாமும் நடந்திருக்கு. இதையெல்லாம் சரியாக பார்ப்பதில்லை அப்படின்றதோட வெளிப்பாடு தான் இன்றைக்கு பார்த்தீங்கன்னாக்க இந்த மாதிரியான சதுப்பு நிலங்கள் ஆக்கிரமிப்பிலேருந்து ஆரம்பித்து இங்கே இருக்கக்கூடிய பூர்வ குடிகள் அப்புறப்படுத்துவதிலேருந்து ஆரம்பித்து இது எல்லாமே ஒரு சங்கிலி தொடர். இது எல்லாவற்றுக்குமே ஒரு தொடர்பு இருக்கிறது அப்படின்றத நம்மளால் புரிந்து கொள்ள முடிகிறது. அப்போது அரசியல்வாதியோடைய கருப்பு பணம் புழங்கக்கூடிய இந்த ரியல் எஸ்டேட்டில் நாமும் சென்று சிக்கிக்கொள்கிறோம். நம்மக்கிட்டேருந்து வாங்கக்கூடிய லஞ்சத்தை அவர் ரியல் எஸ்டேட்டாக போட்டு நம்மக்கிட்டேயே கொள்ளையடித்து நம்மை ஆயுள் கைதிகளாக மாற்றி இந்த ஹவுசிங் லோனுக்கு ஆயுள் கைதிகளாக மாற்றி வைத்திருக்கிறான் அப்படின்றது தான் இங்கே நிதர்சனமான உண்மை. இதை புரிந்து கொள்வதோடு அல்லாமல் இது தொடர்பாக கடந்த 4.5 ஆண்டுகளில் பார்த்தீங்கன்னாக்கா இது மிக அதிகமாகிடுச்சு. முன்னாடி இலைமறை காயாக நடந்து கொண்டிருந்தது இன்றைக்கு வெளிப்படையாகவே நடக்கிறது. யாரும் எதுவும் கேள்வி கேட்க முடியாது. நம்முடைய ஆதர்ச நாயகர்கள் இப்போ பார்த்தீங்கன்னாக்கா மவுண்ட் ரோடில் கூட 2-3 அப்பார்ட்மெண்ட்ஸ் வந்துக்கிட்டு இருக்கு. இதே பிரிகேடோடதுன்னு நினைக்கிறேன். இப்போ இன்னொரு வேறு 2-3 பேரோடது வந்துக்கிட்டு கேள்விப்பட்டேன் நான். இல்லை பார்த்தீங்கன்னா ஏஆர் ரஹ்மான் 3 அப்பார்ட்மெண்ட் வாங்கியிருக்காருன்றான், அனுருத் ஒரு 3 அப்பார்ட்மெண்ட் வாங்கியிருக்காருன்றான். இல்லை நம்மளுடைய ஆதர்ச நாயகர்கள் ஜிவி பிரகாஷ் வாங்கியிருக்காருன்றான். இவங்களெல்லாம் வாங்கி போட்டுக்கலாம். ஏன்னா இவங்களுக்கெல்லாம் வரக்கூடிய தொகை அப்படின்றத வச்சு ஏதாவது ஒன்று பண்ணி ஆகணுன்ட்டு அதில் போய் இன்வெஸ்ட் பண்ணிடுவாங்க. அப்போ இவர்கள் போன்றவர்கள் தான் இங்கே வாழ முடியும், வாழ தகுதி பெற்றவர்கள். ரசிகர்களான நாம என்னென்னா ஊருக்கு ஒதுக்குப்படத்தில் அவங்க சொல்லுவாங்க இல்லையா, செங்கல்பட்டுலேருந்து ஒரு 50 கிலோமீட்டர் சென்னைக்கு மிக அருகில் இடம் நமக்கு இருக்கிறதுண்டு, அந்த மாதிரி ஏதாவது இடத்த பார்த்து போக வேண்டியது தான் அப்படின்றது தான் இன்றைய நிலை. அதோடைய வெளிப்பாடு தான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சதுப்பு நிலத்தில் ஒரு பகுதியில் மட்டும் 2000 கோடிக்கு ஊழல் நடந்திருக்கிறது என்கிற அந்த குற்றச்சாட்டு வந்திருக்கிறது. மனசாட்சி கொண்ட மக்கள் சிந்திக்க வேண்டியது சென்னை எங்கே சென்று கொண்டிருக்கிறது. இந்த அரசியல்வாதிகளுக்கு தொடர்ந்து நம்ம ஆதரவு கொடுத்து இவர்களை மீண்டும் மீண்டும் சென்னை எங்களது கோட்டை என்று சொல்ல வைத்து இவர்களுடைய கோட்டையாக, அதாவது இவர்களுடைய குடும்பத்தின் கோட்டையாக மாற்றுவதற்கு நம்ம துணை போகின்றோம் அப்படின்றதை தவிர்த்து வேறு எதுவும் இல்லை என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.